அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 13/7/2024 சனிக்கிழமை, ஆனி மாதம் 29ஆம் தேதி, வளர்பிறை, சப்தமி திதி பிற்பகல் 3:06 வரை. அதன் பிறகு அஷ்டமி திதி. அஸ்தம் நட்சத்திரம் இரவு 7:12 வரை. அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு துலங்குங்க. பணவரவும் உண்டு. எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே போல் பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. விருந்தினர்கள் வருகையால் வீடு களைகட்டும். எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, தன்மானம், சுய ஒழுக்கம் இவற்றுக்கெல்லாமே தகுதியானவர்கள் நீங்க தாங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லோரிடத்திலும் ஒழுக்கத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. புது முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு பலிதமாகுங்க. குரு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால சாதுரியமாக இன்னைக்கு நீங்கள் பேசுவீங்க. முன்னாடியெல்லாம் பார்த்தும் பார்க்காம போன சில சொந்த பந்தங்கள்லாம் இன்னைக்கு தேடி வந்து பேசுவாங்க. எல்லா வகையிலும் வெற்றி உண்டு, சந்தோஷமும் உண்டுங்க. வியாபார வகையிலையும் இன்னைக்கு லாபம் இருக்குதுங்க. உத்தியோகத்திலிருந்து வந்த கரடு முரடெல்லாம் சரியாகி இன்றைய தினம் அலுவலகத்திலேயும் உங்க கைதாங்க ஓங்கி இருக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அமோகமா இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, எங்கும் எப்போதும் எல்லாவற்றிலும் முதலிடத்தை பிடிக்க வேண்டும் என்ற முனைப்புடன் வேலை பார்க்கக்கூடியவங்க நீங்க தாங்க. எல்லாத்திலையும் ஒரு வித்தியாசத்தையும் காட்டணுங்கிற மாதிரி எல்லாவற்றுக்கும் புதுமையை புகுத்தக்கூடியவர்களும் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. பழைய நண்பர்கள், உறவினர்களுடைய அன்பு தொந்தரவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தில் பூர்வீக சொத்து விவகாரங்கள் பற்றி ரொம்ப பேசிக்க வேண்டாங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. உங்களுக்கு ஆதரவாக புதனும் சுக்கிரனும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. குலதெய்வ கோவிலுக்கும் போகலான்னு இருக்கீங்க. அங்கே போகிறதுனால உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிர்ஷ்டம் அதிகரிக்குங்க. ராகு வலுத்து உட்கார்ந்து இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. வெளிமாநிலம், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக சில உதவிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல், டென்ஷன் கொஞ்சம் இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, மனசுக்குள்ளேயே புது திட்டங்கள் போட்டுருக்கிறவங்க நீங்க தாங்க. மனக்கணக்கில் நீங்க தாங்க நம்பர் 1 இருப்பீங்க. பல விஷயங்களை மனசுக்குள்ளாரையே பூட்டி வச்சுருப்பீங்களே தவிர சில நேரங்களில் மட்டும்தான் சில விஷயங்களை வெளிப்படையாக பேசுவீங்க. அப்படிப்பட்ட விசித்திரவாதிகளாகிய உங்களுக்கு இன்றைய நாள் அமோகமாக இருக்குதுங்க. உங்க ராசிநாதன் புதன் யோகாதிபதி சுக்கிரனோட சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால உங்களுடைய சாதுரியமான பேச்சால இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் உண்டு. விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. வீடு கட்டுறதுக்கான முயற்சிகள் அதில் இன்னைக்கு இறங்குவீங்க. அதே மாதிரி சகோதர வகையிலையும் உங்களுக்கு உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. சகோதரியோட கல்யாண விஷயமாகவும் இன்னைக்கு நீங்க சில முயற்சிகளில் இறங்குவீங்க. நல்லவரன் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். கட்டுமான பொருட்கள், உணவு, துணி வியாபாரம் செய்கிற
செய்கிறவங்களுக்கு இன்னைக்கு லாபம் அதிகரிக்குங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேரு கிடைக்குங்க. பழைய வண்டி வாகனத்தை கொடுத்து புதுசு வாங்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. புகழ்பெற்றவர்களுடைய நட்பும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க. அதோடு மட்டும் இல்லாம அக்கம் பக்கம் வீட்டுக்காரர்களும் ஆதரவாக இருப்பாங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத நன்மைகளை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களை கடந்த காலத்தில் ஏற்பட்ட அனுபவங்களை எல்லாம் பயன்படுத்தி எதிர்காலத்துக்கான புது திட்டங்களை தீட்டக்கூடிய வல்லுநர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குது. உங்க ராசிநாதன் சந்திரன் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றி உண்டு. தைரியமான முடிவுகள் எல்லாம் இன்னைக்கு நீங்க எடுப்பீங்க. பணவரவு உண்டு. கைமாத்தா வாங்கியிருந்த பணத்தையும் இன்னைக்கு நீங்க தந்து முடிப்பீங்க. செல்வாக்கு அதிகரிக்குங்க. வியாபாரமும் அமோகமா இருக்கும். தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்குங்க. உத்தியோக வகையில 4 புது விஷயங்களையும் இன்னைக்கு நீங்க கத்துப்பீங்க. அது மட்டும் இல்லாம அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவா இருந்தாலும் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்க வாங்குவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன சுப செலவுகள் இன்னைக்கு இருக்குங்க. குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்க சாதிச்சு காட்டுவீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்க நிறைவேற்றிட்டு வருவீங்க. இன்றைய தினம் நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, கொடுத்த வாக்கை நிறைவேற்றுறவங்க, வாக்குறுதியை நிறைவேற்றி காட்டக்கூடியவங்க, சொன்ன சொல்லு மாறாமல் இருக்கிறவங்க, இப்படின்னு உங்களுக்கு ஏகப்பட்ட பட்டமெல்லாம் கொடுக்கலாங்க. ஏன்னா எங்கும் எப்பொழுதும் என்ன சொல்கிறீங்களோ அது தெளிவாக செய்து முடிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் இனிமையான நாளாக இருக்குது. பணவரவு உண்டு. கைமாத்தா வாங்கின பணத்தையும் தந்து முடிப்பீங்க. அக்கம் பக்கம் வீட்டுக்காரர்களும் ஆதரவாக பேசுவாங்க. வண்டி வாகனம் பழச கொடுத்து புதுசு மாத்துறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. ரொம்ப நாளா பார்க்கணும் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்த பழைய நண்பர் உறவினரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இன்னைக்கு இருக்குதுங்க. சகோதர வகையிலையும் உங்களுக்கு உதவிகள் உண்டு. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். உத்தியோகத்திலிருந்து வந்த வேலை சுமைகள் அதெல்லாமே இன்னைக்கு குறைய ஆரம்பிக்குங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்க ஜெயிச்சும் காட்டுவீங்க. குரு பகவானும் செவ்வாயும் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால புது தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற யோசனைகள் இருக்கும். ஆனா கண்டகச்சனி இருக்கிறதுனால யோசிச்சு முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குதுங்க. ஆனால் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, எல்லா வகையிலும் ராஜதந்திரிகளாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை அலசி ஆராயக்கூடியவர்கள். எந்த தலைப்பை பற்றி பேச வேண்டும் என்றாலும் உடனடியாக தன்னை தயார்படுத்தி கொண்டு எல்லோருக்கும் புரியும்படி விரிவாக விளக்கமாக பேசுபவர்களெல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. ஆனால் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்கள் அக்கறை காட்டணுங்க. குறிப்பாக அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு நிதானமாக இருக்கணுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் கோபப்படுறத குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. கோபத்தை தவிர்க்க பாருங்க. அதே மாதிரி உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் ஓரளவு பரவாயில்லைங்க. ஆனாலும் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால வியாபாரத்தில் கொஞ்சம் தடங்கல்கள்லாம் இருக்கும்.
சின்ன சின்னதாக முன்கோபத்தால் வேலையாட்களை பகச்சிக்காதீங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் விவாதங்கள்லாம் கொஞ்சம் வருங்க, விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. உத்தியோக விஷயத்திலேயும் கொஞ்சம் வேலை சுமை இருக்கும், அதிகாரிகளை பகச்சிக்காமல் கொண்டு போகிறது நல்லதுங்க. முடிந்த வரைக்கும் இன்றைய தினம் வெளி உணவுகளை எல்லாம் தவிர்க்க பாருங்க. மற்றபடி விருந்தினர்கள் வருகையால் வீடு கலகலப்பாக மாறுங்க. ஆனாலும் ராசிக்குள் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, கலை நுணுக்கம், தொழில்நுட்பம் இதையெல்லாம் கற்று தெளிந்தவர்கள் நீங்க தாங்க. எந்த ஒரு விஷயத்தை வேலையை எடுத்தாலும் அதில் ஒரு வித்தியாசத்தை நாம் காட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களும் நீங்க தாங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு, யோகாதிபதி புதனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷமும் உண்டு, பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்குங்க. ஆனாலும் சந்திரன் மறைஞ்சு கிடக்கிறதுனால எவ்வளவு வந்தாலும் எடுத்து வைக்க முடியலையேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. அம்மா வழியில் சில செலவுகள், தாய் வழி உறவினர்கள் மூலமாகவும் சில செலவுகள் இன்றைய தினத்தில் இருக்குங்க. திடீர் பயணங்களும் இன்றைய தினத்தில் உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆனாலும் போட்டிகளை நினச்சி சில நேரங்களில் பயப்படுவீங்க. உத்தியோகத்தில் உங்கள் கைதாங்க இன்னைக்கு ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் பணவரவு உண்டுங்க. ஆனால் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் திடீர் செலவுகளும் அலைச்சல்களும் கொஞ்சம் இருந்து கொண்டிருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, வழவழா குழகுழான்னு பேசுறதெல்லாம் உங்களுக்கு எப்பயுமே பிடிக்காதுங்க. தேங்காய் உடைச்சார் போல பளிச்சுன்னு பேசுகிறதாங்க உங்களுக்கு எப்பயுமே பிடிக்கும். உள் மனசுக்குள்ளார ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் பேசுகிறதும் உங்களுக்கு எதுவுமே பிடிக்காதுங்க. என்ன தோணுதோ அதை வெளிப்படையாக சொல்லிட்டு நம்ம வேலையை போய் பார்ப்போம்னு எங்கும் எப்போதும் நேர்மையாக நடந்து கொள்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு துலங்கி வரும். எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு உங்களுக்கு கையில் கிடைக்குங்க. செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி பழுதான அந்த சமையலறை சாதனங்கள் அதுவும் இன்னைக்கு நீங்க புதுசு வாங்குவீங்க. வியாபாரத்திலையும் உங்களுக்கு ரெட்டிப்பு லாபம் எல்லாமே இருக்குதுங்க. புது பங்குதாரர்கள், புது வேலையாட்கள் அவங்கெல்லாம் கூட இன்னைக்கு அமைவாங்க. உத்தியோகத்தில் எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. இன்றைய தினம் விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களும் நீங்கள் வாங்குவீங்க. அதே போல் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, ஆரிய கூத்து ஆடினாலும் காரியத்தில் கண்ணாக இருப்பவர்களெல்லாம் எப்போதும் நீங்கள் தாங்க. உங்களுடைய லட்சிய பாதையிலிருந்து ஒருபோதும் நீங்கள் வெளியில் விலக மாட்டீங்க. அதே பாதையில், ஒரே பாதையில், நேர்பாதையில் பயணிக்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்கி நிற்குங்க. புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க. பெரிய பதவிகள், பொறுப்புகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்று தீரும். பழைய பாக்கிகளும் இன்னைக்கு வசூலாகுங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் இன்னைக்கு உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. புது முயற்சிகளில் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப
ரொம்ப அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு சின்னதாக செலவுகள் இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, யாருக்காகவும் எதற்காகவும் அஞ்சாமல் எங்கும் எப்போதும் இருப்பதை பேசக்கூடியவர்கள், உண்மையை பேசக்கூடியவர்கள், உரத்த குரலில் பேசக்கூடியவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு, பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்குங்க. கொடுத்த வாக்கு இன்னைக்கு நிறைவேற்றி காட்டுவீங்க. கைமாத்தா வாங்கின பணத்தையும் இன்னைக்கு நீங்க தந்து முடிப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. அதே போல கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் உண்டு. வியாபாரத்திலேயும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குதுங்க. அதே போல புது வேலையாட்களை வேலைக்கு சேர்ப்பதற்கான முயற்சிகள்ல இன்னைக்கு நீங்க இறங்குவீங்க. நல்லவங்க வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேரு கிடைக்குங்க. வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பழைய நண்பர்களிடம் மனம் திறந்து சில புது விஷயங்களை இன்னைக்கு நீங்க பேசுவீங்க. அவங்க கூட சேர்ந்து இடம் வாங்குறதோ அல்லது வியாபாரம் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளோ இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சுமார் தாங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, விருப்பு வெறுப்பு இல்லாமல் உண்மையை பேசக்கூடியவர்கள், நடுநிலைமையுடன் நடந்து கொள்ளக்கூடியவர்கள், அதே போல தர்மம் எங்கு இருக்கிறதோ அந்த பக்கம் சேர்ந்து நிற்கக்கூடியவர்கள் எல்லாம் நீங்க தாங்க. ஆனாலும் இன்றைய தினம் உங்களுக்கு சுமாரா இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் கொஞ்சம் இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கவனமாக இருக்கணுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது. கடந்த 2 நாளா முடியாத விஷயங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியும். சதயம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிடுசிடுன்னு இருந்தீங்க. இன்னைக்கு சிரிச்ச முகத்தோட இருந்து சாதிச்சு காட்டுவீங்க. ஆனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல், டென்ஷன் இருக்கும். திடீர் பயணங்களும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். அவசர முதலீடுகள், முடிவுகள் வேண்டாங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட சின்ன சின்னதாக மரியாதை குறைவான சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லாரையும் அனுசரித்து போயிட்டீங்கன்னா நல்லா இருக்குங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருந்துட்டீங்கன்னா இன்னும் பெரிய வெற்றிகளை நீ எதிர்பார்க்கலாங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை 2 விதமாக 3 விதமாக யோசிக்கக்கூடியவர்கள் நீங்க தாங்க. திடீர்னு எந்த முடிவுமே எடுக்காம கொஞ்சம் நேரம் இருந்து அந்த பிரச்சனைகள், சிக்கல்கள் எதுவாக இருந்தாலும் அதை தீர்ப்பதற்கு என்னென்ன வழிகள் இருக்கிறது அப்படின்னு ஆத்திரப்படாம, அவசரப்படாம தீர்க்கமான முடிவுகள் எடுக்கும் திறமைசாலிகளும் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 7 மணி 12 நிமிடம் வரைக்கும் இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 7 மணி 12 நிமிடத்திலிருந்து தொடங்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. திடீர்னு அறிமுகம் ஆகிறவங்கள நம்பாதீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார ஏதாவது யோசிச்சுட்டு ஏதாவது பேசிட்டு அப்புறமா வருத்தத்தோடு இருக்காதீங்க. சகோதர வகையில் இன்னைக்கு உதவிகள் உண்டு. பிள்ளைகளாலும் இன்னைக்கு சந்தோஷம் உண்டு. ஆனாலும் சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்கிறதுனால வெளியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாரையும் தாக்கியும் பேச வேண்டாம், தூக்கியும் பேச வேண்டாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. இருந்தாலும் அவசர முதலீடு வேண்டாம். உத்தியோகத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
அன்பிற்கினியவர்களே, சனிக்கிழமை ஆகிய இன்றைய நாள் உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். பண்ணுங்க.